ஹாய் நான் ஜெய்ஷாம் ஷாவை செலிபிரிட்டிஸ் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்கள் மூஞ்சியெல்லாம் பார்க்குறதுக்கு சேர் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சவுத் கொரியன்ஸ் வந்து சொல்கிறதன் பின்னணி என்ன? நம்ம வீச்சி சித்து விளாக் பசங்களுக்கு சவுத் கொரியாவில் என்ன இன்சிடென்ட் நடந்தது, அதில் சொல்லப்படாத உண்மைகளை இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஏன் வந்து சவுத் கொரியன்ஸ் வந்து இந்தியர்களை வெறுக்கிறார்கள் அப்படின்ற ஒரு விஷயம் பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருக்கு. அதை பற்றி எந்த யூடியூபரும் தொடாத ஒரு சில பாயிண்ட் ஆஃப் வியூவை இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டு குழந்தைங்க ஃபோனே கத்தின்னு இருக்காங்கன்னா அந்த ஃபோனை வச்சே அவங்களுக்கு இங்கிலீஷ் கற்றுக் கொடுக்க முடியும். சூப்பர் நோவா ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸில் ஒரு ஏஐ உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு இங்கிலீஷ் கற்றுக் கொடுப்பாங்க. இந்த ஆப்பில் 100க்கு மேற்பட்ட இங்கிலீஷ் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கிறதுனால ஸோ உங்கள் வீட்டு குழந்தைங்க கிளாஸ் ரூமில் டீச்சரோட ஒரு மாதம் ஒக்காபுலரிஸ் வந்து கம்யூனிகேட் பண்ணுவாங்கல்ல, அதை இந்த ஏஐ கிட்டக்க 1 வீக்கில் கம்யூனிகேட் பண்ண முடியும். ஒரு சூப்பர் நோவா ஆப்பு ஏஐ அப்படின்னு மட்டும் இல்லாமல் ஒரு டீச்சர் ட்ரெயினர் வாட்ஸ்அப் மூலியமாக உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு ஃபீட்பேக் கொடுப்பாங்க. இதன் மூலியமாக 50,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பயனடைஞ்சிருக்காங்க. இதை யார் வடிவமைச்சிருக்காங்கன்னா நம்ம ஐஐடி மெட்ராஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வடிவமைச்சிருக்காங்க. சூப்பர் நோவா ஏஐ ஆப்பின் மூலியமாக உங்கள் வீட்டு குழந்தைகளும் இங்கிலீஷ் கற்றுக் கொடுக்கறதுக்கு பின் டு டாப்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் வச்சிருக்கேன். லிங்கை கிளிக் பண்ணி முதல்ல ஜாயின் பண்ணுற 1000 பேருக்கு 50% டிஸ்கவுண்ட். நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கேன், காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன், முடிச்சோடனே சவுத் கொரியா போகணும்னு நினச்சா சவுத் கொரியன் ஹேட் இந்தியன்ஸ் அப்படின்ற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு, பயங்கரமாக போயிட்டு இருக்கே சில மாதங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த விஷயம் எங்கே ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்கிறேன். இந்த நியூ இயர் 2024 ஒரு சவுத் கொரியாவில் இந்தியன்ஸ் ஒருத்தவர் 9 வருஷமாக அங்கே வாழ்ந்துட்டு இருக்காப்புல. அவரோட பேர் ராஜ். அவர் ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணிட்டு இருக்காரு. அவர் நியூ இயர் செலிப்ரேஷனுக்கு டெல்லியிலேருந்து 2 ஃப்ரெண்ட்ஸ் போகிறாங்க. இவங்களோட சேர்ந்து பார்ட்டி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பார்ட்டி ஹாலுக்கு போயிருக்காரு. மொதல் பார்ட்டி ஹால், 2வது ஹால், 3வது ஹால், 3 இடத்துலையுமே இந்தியன்ஸ் நாட் அலவுட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ள விடலை. இந்தியன்ஸ், பாகிஸ்தான்ஸ் அவங்கெல்லாம் வந்து அலவுடு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன்ஸ் வராதிங்கன்றாங்க. இது ரேசிசம் மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லும்போது ரேசிசம் தான், எங்கே வேணால் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிடுறாங்க. இந்த இன்சிடென்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே பேட்டர்னில் இங்கே மும்பையில் ஒரு சவுத் கொரியன் விளாகர் மும்பைக்கு வர்றாங்க. அங்கே வந்து விளாக் எடுத்துகிட்டு இருக்கும்போது லைவ் ஸ்ட்ரீமிங் போயிட்டு இருக்கும்போது 2 பசங்க அந்த பொண்ணுக்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணுறாங்க. அந்த மிஸ்பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்ற வீடியோ தெரிஞ்ச உடனே என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நமது அத்தாரிட்டிஸ் உடனடியாக போலீஸ் வந்து அந்த 2 பேரையும் கைது பண்ணுறாங்க. இந்த இன்சிடென்ட் வந்து நடக்குது. ஸோ நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய யூடியூபர்ஸ்லேருந்து எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, எப்பா பாருங்கள், சவுத் கொரியன் விளாகர் ஒருத்தவங்களுக்கு அங்கே ஒரு தவறு நடக்கும்போது நாங்கள் இந்தியன்ஸ் என்ன பண்ணோம், ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயம் பற்றி எரிய ஆரம்பித்தது இந்தியாவில். அதே மாதிரி அவங்க வந்து சவுத் கொரியாவில் இந்தியன்ஸுடைய நிலைமை என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பைட்ஸ்லாம் எடுத்திருப்பாங்கல்ல. அப்படி பைட்ஸ்லாம் எடுத்த இடத்துல என்ன ஆச்சு அப்படின்னா, ஒருத்தவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நான் வந்து மெட்ரோவில் போவேன், நான் இந்தியன் தான். மெட்ரோவில் போகும்போது ஒரு சில சவுத் கொரியன் என்ன பண்ணுவாங்கன்னா, உட்காந்துன்னா எஞ்சி போயிடுவாங்க. எனக்கு ஃபஸ்ட்டு கஷ்டமாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் இது பழகிருச்சு கழுத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இன்னொருத்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ட்ரெஸ்ஸு தாங்க எடுக்க போனேன் சவுத் கொரியாவில் ஒரு கடையில். ட்ரெஸ் எடுக்க போனால் நான் டச் பண்ணோடனே நான் போனதுக்கப்புறம் அப்படியே தொடச்சி வைக்கிறாரு. இது என்னங்க இந்தியன்ஸ் எல்லாம் என்ன தீண்டத்தகாதவர்களா அப்படின்ற ரேஞ்சுக்கு அவங்க வந்து ஒரு பைட் வந்து கொடுக்குறாங்க. அதுவும் வந்து வைரல் ஆகுது. அதுக்கப்புறமா ஒருத்தவங்க, என்னோட ஃப்ரெண்டு வந்து டீச்சர் சவுத் கொரியாவில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க. ஸோ கிளாஸ் எடுக்கும்போது ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு இந்தியன்ஸுடைய மூஞ்சியே பிடிக்காது, சேரு மாதிரி இருக்கும் அவங்க மூஞ்சி, அதனால தான் நாங்கள் நெக்லெக்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறாங்கங்க. இதெல்லாம் என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ எல்லாமே வைரல் ஆகுது. வைரல் ஆகும்போது ஏன் வந்து சவுத் கொரியன்ஸ் இந்தியன்ஸை இப்படி வெறுக்கிறாங்க அப்படின்றதும் பயங்கரமாக பரவ ஆரம்பிக்குது. அப்படி பரவும் போது இது சவுத் கொரியாவில் மட்டும் இல்லைங்க, இந்தியாவிலே நடந்திருக்கு. ஆந்திர பிரதேசத்தில் அனந்தபூர் அப்படின்ற ஒரு இடத்துல கியா மோட்டார்ஸ்லாம் இருக்கிறதுனால சவுத் கொரியன்ஸ்லாம் ஒர்க் பண்ணுறாங்க. அங்கே ஹோட்டலில் சவுத் கொரியன்ஸ் மட்டும்தான் அலௌடு, இந்தியன்ஸ் இங்கே வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம நாட்டில் இது நடக்குதுங்க. அதையும் வந்து ஒரு யூடியூபர் வந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காரு. வாட் இஸ் திஸ்ங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயமும் பயங்கரமாக பரவ ஆரம்பிக்குது. ஸோ இப்படி பரவிட்டு இருக்கும்போது எனக்கு என்ன கேள்வியாக இருந்தது அப்படின்னா, எனக்கு சவுத் கொரியன்ஸும் எனக்கும் ஒரு நாள் போகணும்னு ஆசையாக இருக்குது. ஏன்னா பிடிஎஸ் பிடிக்கும், பிளாக் பிங்க்லாம் பிடிக்கும். என்னப்பா இவ்வளோ வன்மம் வந்து ஏன் கக்குறாங்க? சரி, நம்ம பசங்க போயிட்டு வந்தாங்க, சித்து விளாக்ஸ் வந்து போயிட்டு வந்தாங்க. மச்சி எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாலபிரபா கிட்ட கேட்டேன். நீங்கள் போயிட்டு வந்தீங்களே, இவ்வளோ வன்மம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பாலபிரபா என்ன சொன்னாப்ல அப்படின்னா, அண்ணே அதாவது சித்து அண்ணனுக்கும் சரி ஹர்ஷத்துக்கும் சரி அவங்களுக்கு வந்து இந்த ரேசிசம் நடக்குதுன்ற ஒரு விஷயம் தெரியாது. அவங்க எக்ஸைட்டடாக சவுத் கொரியாவுக்குள்ளே வந்தாங்க, ஜாலியாக நிறைய விளாக்லாம் எடுத்தாங்க. ஆனால் எனக்கு தெரியும், ஏன்னா நான் நிறைய வந்து ட்ராவல் விளாக்ஸ்லாம் வந்து படிச்சிருக்கேன். சவுத் கொரியாவில் இந்தியன்ஸை ஹேட் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயம்லாம் படிச்சிருக்கேன். படிச்சுட்டு போன எனக்கு ஷாக்கிங்காகவும் இருந்தது, சர்ப்ரைஸாகவும் இருந்தது. என்ன அப்படின்னு சொல்கிறான்னா, நாங்கள் வந்து முக்கியமாக சுற்றின இடம் வந்து பார்த்திங்கன்னா சியோல் அப்படின்ற இடத்துல சுற்றுறோம். அதுதான் வந்து முக்கியமான ஒரு பிளேஸ் சவுத் கொரியாவில். அவங்க வந்து அந்த சியோவில் என்ன சொல்கிறாங்கன்னா சோல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா சவுத் கொரியாவோட சோலே அங்கே இருக்கிறதுனால அவங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது வந்து சோல் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே முக்கியமான எல்லா இடங்களும் இருந்தது, அங்கெல்லாம் சுற்றுறோம்.
அப்புறம் அங்கே ஒரு ஃபுட் மார்க்கெட் இருக்குது, ஒரு 500க்கு மேற்பட்ட கடைகள்லாம் வந்து இருக்கும். கிவாங் ஜாங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுட் மார்க்கெட் இருக்கு, நான் ப்ரொனவுன்ஸ் தப்பாக பண்ணுறேன்னு தெரில. ஸோ அந்த இடத்துல வந்து நாங்கள் சாப்பிட்டோம். ஸோ அது வந்து ஒரு டி நகர் ரங்கநாதன் ஸ்ட்ரீட் பேட்டர்ன்லன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 500க்கு மேற்பட்ட கடைகள் இருக்குது, அங்கே சுற்றினோம், அங்கே சாப்பிட்டோம். அப்புறம் ஒரு பெரிய பேலஸ் இருக்குது, அந்த பேலஸோட பேர் வந்து கெங்புஸ் அப்படின்னு சொல்கிறாப்புல. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சூரி, நான், விஜய் சித்துவனே, அப்புறம் அர்ஷத் எல்லாரும் வந்து ட்ரெஸ் போட்டு அங்கே வந்து நாங்கள் இதெல்லாம் பண்ணோம். இப்படி எல்லா ஏரியாலையும் சுற்றி இருந்தோடனே ஒரு 12 நாளில் நாங்கள் சுற்றின இடத்துல ஒரு இடத்துல கூட எங்களுக்கு ஹேட் அப்படின்ற ஒரு விஷயத்தை நாங்கள் பார்க்கவே இல்லை, ரேசிசம்ன்ற ஒரு விஷயத்தை நாங்கள் பார்க்கவே இல்லை. இதில் நம்ம விஜய் சித்து விழாக்கில் சொல்லாத ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தாப்ல. என்ன சொல்லியிருந்தாப்லனா, அங்கே வந்து நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க சித்து விழாக்கில் லீ அப்படின்ற ஒரு டிரைவர், ஒரு 55 வயசு டிரைவர், அவர் தான் ஒரு 10 நாள் வந்து அங்கே சுற்றினாப்ல சவுத் கொரியாவில் இவங்க கூட, நம்ம பசங்க கூட. அப்படி அந்த சுற்றும் போது அவருக்கு வந்து இங்கிலீஷ் பேச தெரியும் அப்படின்றதுனால அவரை வச்சுருந்தாங்க. அந்த 12 நாளில் 10 நாள் சுற்றும் போது அந்த லீயை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து பசங்களுக்குலாம் கல்யாணம் ஆயிடுச்சு. அவர் சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனால் ஜாலியாக டிரைவரோட வந்து பார்த்துட்டு இருக்காரு, ஒரு ஃபன்னாக வந்து சுற்றிட்டு இருந்திருக்காரு. ஸோ அவர் வந்து சொல்லியிருக்காரு, நாளைக்கு 8:30 மணிக்கு கிளம்பிடுங்க, புல்லட் ட்ரெயினை பிடிக்க போகணும், இங்கேருந்து நம்ம அங்கே போகிறதுக்கு வந்து டைம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு 8:30 மணிக்கு கிளம்ப சொல்லியிருக்காங்க. நம்ம பசங்க வந்து 9 மணிக்கு மேலே தான் கிளம்பியிருக்காங்க. கிளம்பி லேட் ஆகும்போது அவர் அப்செட் ஆயிருக்காரு. திட்டுவாருன்னு நினச்சேனே, ஆனால் திட்டலை. வண்டியை ஸ்பீடாக எடுத்துகிட்டு போய், அதாவது முடிஞ்ச அளவுக்கு எங்களை வேகமாக கூட்டிகிட்டு போய் அந்த புல்லட் ட்ரெயினில் ஏற்றிட்டாப்ல, அந்த ட்ரெயின் டு பூஷன். அந்த புல்லட் ட்ரெயினில் ஏற்றுனது மட்டும் இல்லாமல் எங்களுடைய லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரு. கொடுத்தது மட்டும் இல்லாமல் நாங்கள் ஏறினோடனே ஒழுங்காக ஏறிட்டீங்களான்னு ஃபோன் பண்ணி கேட்டார். அவர் லக்கேஜை தூக்கி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா அவர் ஃபன்னுக்கு தான் வேலை பார்க்குறாரு. ஃபோன் பண்ணி கேட்கணும்னு அவசியம் இல்லை. எங்கள் மேலே அவ்வளோ அக்கறையாக இருந்தார். நாங்கள் விளாக் எடுக்கிறோம், நாங்கள் யூடியூபர், எதுவுமே அவருக்கு தெரியாது, எங்களோட ஜாலியாக இருந்தார். அவர் என்ன சொன்னார்னா, நான் நார்த் இந்தியன் நிறைய பேரோட ட்ராவல் பண்ணியிருக்கேன், ஸோ நான் வந்து இந்தியன் ஃபுட்டில் வந்து பிரியாணி சாப்பிட்ருக்கேன், நான் சாப்பிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னார். நாங்கள் என்ன பண்ணோம்னா, சித்துவன் என்ன பண்ணார்னா, கூட்டிகிட்டு போய் பரோட்டா சாப்பிட வச்சார், கலக்கி சாப்பிட வச்சார். அங்கே இருந்த கலக்கி, சிக்கன் கிரேவி, இதெல்லாம் எங்கள் ஊர் டேஷ் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட வச்சார். அதில் பரோட்டாவை சாப்பிட்டுட்டு வாவ் வேறு லெவல் அப்படின்னு சொன்னார். ஒரு 7வது நாள் 8வது நாளில் நாங்கள் வந்து கொரியாவில் இருக்கக்கூடிய தமிழ் சங்கம் இன்வைட் பண்ணாங்க. நாங்கள் அங்கே போனோன்னே, ஸோ அங்கே போகும்போது தமிழ்நாட்கள் ஒரு சிலர் பார்த்து சித்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க, அர்ஷத்தை ஃபோட்டோ எடுக்கிறாங்க, சூரியன் எல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அப்படி ஃபோட்டோ எடுக்கும் போது அந்த லீ வந்து ஒரு மாதிரி நெகிழ்ச்சி அடைஞ்சார். இந்த குழந்தை மாதிரி, நீங்கள் இவ்வளோ பெரிய ஆளா, வா சூப்பர், எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நெகிழ்ச்சியாக தானே பார்த்தாரு. சரி ஓகே, உங்களுக்கு இந்தியாவில் விளாக் எடுக்கிறதுக்கும் அங்கே விளாக் எடுக்கிறதுக்கும் என்ன வித்தியாசத்தை பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இப்போ நம்ம இங்கே விளாக் எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம கேமரா வச்சிருந்தாலே வந்து சிரிச்சிட்டு வந்து பேசுவாங்க, வருவாங்க, போவாங்க. அங்கே வந்து கேமரா வைக்கும் போது மூஞ்ச மறைச்சிட்டு போயிடுறாங்க. ஒரு சிலர் தான் வர்றாங்க, அந்த கேமரா பார்க்குறாங்க, மற்றவங்களாம் வந்து மூஞ்ச மறைச்சிட்டு அப்படியே ஓடிடுறாங்க, கொஞ்சம் ஷையாக ஃபீல் பண்ணுறாங்க. நிறைய பேர் வந்து இன்ட்ரோவர்ட்டாக இருக்காங்க, நம்ம ஊர் மாதிரி இல்லை. இப்போ கொல்கத்தாவில் எங்கேயோ சீரியஸ் பண்ணும்போது அர்ஷத் போய் இஸ்லாம்னு ஒரு பொண்ணா, அந்த பொண்ணு பேர் மறந்து போச்சு, அந்த பொண்ணுக்கிட்ட போய் பேசினார்ல. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லைண்ணே, அங்கே வந்து கொஞ்சம் இன்ட்ரோவர்ட்டாக தான் இருக்காங்க. பெர்மிஷன் வாங்கிட்டு தான் வீடியோவில் அவங்கள வந்து உள்ளே வர வைக்க முடியுது. நம்ம ஒரு மாதிரி சல்லுன்னு வர்றது போகிறது அப்படின்றதெல்லாம் இல்லை, ரொம்ப ஷையாக இருக்காங்கண்ணே. இதை தவிர நாங்கள் எந்த ஒரு ரேசிசத்தையும் பார்க்கலண்ணே அப்படின்னு சொல்லிட்டு பாலபிரபா சொல்கிறார். ஸோ இந்த விஷயத்தெல்லாம் பேசி முடிச்ச உடனே தான், கான்வர்சேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தான், சரி இந்த அனந்தபூர்னு ஒரு இடத்துல நடந்துச்சுல நம்ம ஆந்திர பிரதேசத்தில், சவுத் கொரியன் ரெஸ்டாரண்ட்டில் உள்ளே விடாமல் இருந்தாங்கல்ல, அது எப்போ நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு போய் செக் பண்ணி பார்க்கும்போது தான் எனக்கு தெரிய வந்தது. அது வந்து 2019 ஏப்ரல் 18 நடந்திருக்கு. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு. 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த உடனே அந்த வீடியோவும் யூடியூபர் தான் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. அது வெளியே வரும்போது என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோ வந்து வெளியே வந்ததுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய கலெக்டர் வீரபாண்டியன் அவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த ரெஸ்டாரண்ட் போயிருக்காரு. இந்தியன்ஸ் அலோவ் பண்ண மாட்டேன்னு சொன்னீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோட்டீஸை கிழிச்சிருக்காரு. இந்தியன்ஸையும் அலோவ் பண்ணணும், அப்படி அலோவ் பண்ணலைன்னா இங்கேயே நீங்கள் கடை வைக்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் இது 2019 நடந்தது. நார்மலாக வந்து வெள்ளம் வரும்போது பழைய வெள்ளம் வீடியோலாம் கூட வைரல் ஆகும் பார்த்தீங்களா, அதே மாதிரி. ஸோ 2019 நடந்த அந்த இன்சிடென்ட்டும் கனெக்ட் ஆகி சவுத் கொரியன்ஸ் இந்தியாவை இருக்கிறாங்க அப்படின்றது வைரல் ஆயிருக்கு. இது வந்து எனக்கு புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம், அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி அந்த ராஜ் அப்படின்றவர் சவுத் கொரியாவில் நியூ இயர் அப்போ வந்து பண்ணியிருக்காருல்ல, பார்ட்டிக்கு போகிற இடத்துலலாம் இந்தியன்ஸ் பாகிஸ்தான் அலோடு கிடையாதுன்னு சொன்னாங்கல்ல, அந்த வீடியோ சவுத் கொரியாவில் வைரல் ஆகும்போது அங்கே இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களும் போய் அந்த பார்ட்டி நடக்கிற இடத்துக்குலாம் போய் செக் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணும்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நியூ இயர் டைமில் ஒரு சில இந்தியன்ஸ் பாகிஸ்தான்ஸ் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா ரூல்ஸை ஃபாலோ பண்ண மாட்டாங்க, அதனால விடலைன்னு சொல்லியிருக்காங்க. இனிமேல் இப்படி போடாதீங்க, அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்ட்டி பண்ணுறதுக்கே அலௌடு கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த நோட்டீஸையும் கிழிச்சிட்டு வந்திருக்காங்க. ஸோ வெறுக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து வைரல் ஆகிருக்கு. ஆனால் அதற்கு ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு நடந்த ஒரு சில விஷயங்கள் வெளியே வரலை, அதையும் இங்கே சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். அதுக்கப்புறம் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது ஏன் வந்து சவுத் கொரியாவில் இப்படி வெறுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது, சவுத் கொரியாவில் லுக்குக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க.
ஒரு கண்ணு நல்லா இல்லை, ஒரு மாதிரி இருக்குது, மூக்கு ஒரு மாதிரி இருக்குன்னா, இப்படிலாம் இருந்துச்சுன்னா நான்லாம் உயிரே விட்டுருவேன் அப்படின்ற மாதிரி தான் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. உடனே போய் சர்ஜரி பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து மூக்கு வந்து இவ்வளோ டிகிரியில் இருக்கணும், கண் வந்து இவ்வளோ டிகிரியில் இருக்கணும் அப்படின்றது தான் அவங்க வந்து விரும்புகிறாங்க. அதனால தான் படித்து முடிச்ச உடனே கிஃப்ட்டாக வந்து பசங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, சர்ஜரி பண்ணுறதுக்கு இந்தாப்பா கிஃப்ட் வச்சர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. இது மட்டும் இல்லைங்க, ஒரு தடவை ஆடு போட்டிருக்காங்க. என்ன போட்டிருக்காங்கன்னா, சி கப் சைஸில் உன்னுடைய உள்ளாடைகளை அணி அப்படின்னு சொல்லிட்டு பெண்களுக்கு ஆடு போட்டிருக்காங்க. சி கப் சைஸில் உன்னுடைய உள்ளாடை அணிகிறதுக்கு உனக்கு தகுதி இல்லை அப்படின்னா நீ சர்ஜரி பண்ணிக்கோ, அப்போ தான் உனக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிக்கி கிம் அப்படின்ற ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு இங்கிலாந்தில் படிச்சிருக்கு, சவுத் கொரியா பொண்ணு. இங்கிலாந்தில் படிச்சுட்டு மறுபடியும் சவுத் கொரியா வந்திருக்கு. ஸோ பயோடேட்டா அனுப்பும்போது அங்கே ஃபோட்டோவும் வந்து கம்பல்சரி. ஸோ அந்த ஃபோட்டோவில் வந்து கொஞ்சம் அழகாக்கி அனுப்பியிருக்குங்க. அந்த பயோடேட்டாவை பார்த்துட்டு உன் மூக்கு வந்து ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி இல்லை, கண்ணு ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி இல்லைன்னு வேலை கொடுக்கல. அப்புறம் அந்த பொண்ணு சவுத் கொரியாவே வேணான்னு சொல்லிட்டு இங்கிலாந்து போயிருக்கு. ஸோ சவுத் கொரியாவிலேயே லுக்கை பார்க்குற ஆட்கள் நிறையா இருக்காங்க. ஸோ அந்த லுக்கை பார்க்குறதன் காரணமாக ஒரு சிலர் இப்படி இந்தியன்ஸ் கிட்ட பிஹேவ் பண்ணியிருந்திருக்கலாம். பட் ஆனால் இது தப்பு தான். இப்படி பிஹேவ் பண்ணுறவங்க எல்லா நாடுகள்லையும் இருக்காங்க. சவுத் கொரியாவில் நடக்கிற மாதிரி ஒரு சில இன்சிடென்ட் நம்ம ஊர்லேயும் நடந்திருக்குங்களேங்க. நாங்குநெறி அப்படின்ற ஒரு இடத்துல ஒரு ஸ்கூலில் பசங்க என்ன பண்ணாங்க, பிறப்பை காரணம் காமிச்சு, ஒரு பாகுபாடு காமிச்சு சில பசங்க போய் வெட்டினாங்க அந்த பையனை. அந்த பையன் பப்ளிக் எக்ஸாமில் என்ன பண்ணாப்புல 600க்கு 469 மார்க் எடுத்தார். சின்னத்துறை செல்லத்துறை அப்படின்னு வந்து மாறினார். நீங்கள் சின்னதுறை இல்லைங்க, நீங்கள் பெரிய துறை அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடணும்னு தோணுச்சு. அந்த வெட்டுப்பட்டுருச்சு, ஹாஸ்பிட்டலில் இருந்தேன், பாகுபாடு வலி அதெல்லாம் விட்டுட்டு நான் நல்லா படித்தாதான் அடுத்த கட்டம் போக முடியும்னு சொல்லிட்டு அந்த பையன் படித்தான். பார்த்தீங்களா? ஸோ என்னை பொறுத்தவரையும் பாகுபாடு அப்படின்றது சவுத் கொரியாவில் இருக்கிற விஷயங்கள் தெரியுது, இந்தியாவிலேயும் அங்கங்கே இருந்துகிட்டு இருக்கு. அப்போ அந்த பாகுபாடு அப்படின்ற ஒரு விஷயம் களையப்பட வேண்டும் என்றால் உலகம் ஃபுல்லாக படிப்புன்ற ஒரு விஷயம் தான் இதை கலையும் அப்படின்னு வந்து தோணுச்சு. ஏன்னா 2022 எடுத்துக்கிட்டிங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய கம்பெனிகளில் அதிக சிஇஓக்கள் இருக்காங்க. பார்த்தீங்களா? இந்தியன்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க. அந்த 2022 அந்த ஆர்டிக்கலே வைரல் ஆச்சு. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்பக்ஸ் அதனுடைய சிஇஓ வந்து லக்ஷ்மண் நரசிம்மன், அவர் வந்து ஒரு இந்தியன். 2022 அந்த டைமில் வந்து ஆர்டிக்கலில். அடாப் ஃபோட்டோஷாப் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து சாந்தனு நாராயணன் அப்படின்றவர், அவர் ஒரு இந்தியன். ட்விட்டரினுடைய சிஇஓ வந்து பராக் அகர்வால் அப்படின்னு இருந்தார், அவரும் ஒரு இந்தியன். மைக்ரோசாஃப்டினுடைய சிஇஓவை வந்து சத்ய நாதல்லா இருந்தார், அவரும் ஒரு இந்தியன். அப்புறம் கூகுளினுடைய சிஇஓ நமது சுந்தர் பிச்சை, நம்ம ஊருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு எலான் மஸ்க் வந்து சொல்கிறாரு, அசோக் எல்லுசாமி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டை சேர்ந்த பையன். அந்த பையன் வந்து சென்னை கிண்டியில் தான் வந்து படித்தாப்புல. அசோக் எல்லுசாமி அப்படின்ற பையன் மட்டும் இல்லை அப்படின்னா என்னுடைய டெஸ்லா கம்பெனி சாதாரண கம்பெனி ஆயிருக்கும் அப்படின்னு வந்து சொன்னார். அப்போது எப்படி வந்து இந்த நாங்குநெறியில் வந்து சின்னத்துறை அப்படின்ற ஒரு பையன் படிக்கும் போது எனக்கு தோணுச்சு, படிப்பு தான் எல்லா பாகுபாடுகளையும் களையும். ஸோ இந்தியன்ஸ் ஒரு தமிழர்களால் ஒரு மேலிடத்துக்கு போகும்போது பாகுபாடுகளை களைய வைக்க முடியும் அப்படின்னு வந்து தோணுச்சு. ஸோ சிஇஓவாக இத்தனை பேர் இருக்காங்க. இன்னும் உலகம் ஃபுல்லாக நமது இந்தியர்களும் தமிழர்களும் சிஇஓவாக மாறும்போது உலகத்தில் இருக்கக்கூடிய நிறைய பாகுபாடுகள் களையப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். படிப்பு தான் அடுத்த கட்டம் எடுத்துகிட்டு போவோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் ஸ்ட்ராங்காக சொல்லணும்னு நினச்சேன். ஸோ சவுத் கொரியாவினுடைய அந்த பிரச்சனையிலேருந்து நான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்கிற விஷயம் இதுதான். உங்களை சுற்றி வந்து ஒரு பாகுபாடு இருக்குது, பக்கத்து வீட்டுக்காரன் பண்ணுறான், ஏற்று வீட்டுக்காரன் பண்ணுறான், உறவினர்கள் பண்ணுறாங்கன்னா அந்த பாகுபாடை களைவது உங்களுடைய படிப்பு மட்டுமே அப்படின்ற விஷயத்த ஸ்ட்ராங்காக சொல்லணும்னு நினச்சேன். நிச்சயமாக இந்த வீடியோ உலகத்தில் ஏதோ மூலையில் இருக்கக்கூடிய பொண்ணுடைய பையனுடைய திருநங்கையினுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன ஸ்பார்க்கையாவது கிரியேட் பண்ணணும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஆயிரத்தை தாண்டி போனால் ஓடியில நீதான் ஒருவன், நாடி நரம்பெல்லாம் வெற்றி போராட்டமே. உன்னுடைய எல்லை நீயே, உலகத்துக்கு பிள்ளை நீயே, போலையாகும் மூக்கில் தேகம் உன் துணையே. வீரமாய் வா, உன்னை வென்று உலகை வெல்ல வீர கொண்டு வா. ஆயிரத்தை தாண்டி போனால் ஓடியில நீதான் ஒருவன், நாடி நரம்பெல்லாம் வெற்றி போராட்டமே. உன்னுடைய எல்லை நீயே, உலகத்துக்கு பிள்ளை